லீட் கிட்டாரிஸ்டா பிளே பண்ணியிருக்காரு. அவரோட 11 வயசுலயே இளையராஜா ட்ரூப்ல கீபோர்ட் பிளேயரா வேலை செஞ்சிருக்காரு. அவர் போடுற மியூசிக் அங்க இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ரஹ்மான் சார் யங் ஏஜ்லயே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு, எஸ்பெஷலி கீபோர்ட் அண்ட் சிந்தசைசர்ல. இனிஷியலி அவர் ஜிங்கிள்ஸ் கம்போஸ் பண்ணி தான் மியூசிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு டைம்ல கமர்ஷியல் ஆக்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல அவரோட கிரியேட்டிவிட்டி சூப்பரா தெரிஞ்சது. அப்பதான் அவரு லெஜெண்டரி பிலிம் மேக்கர் மணிரத்னம் கூட அசோசியேட் ஆகிறாரு. ரோஜா படத்துல ரஹ்மானோட டெபியூட் மியூசிக் ஆல்பம் அதுதான். ரோஜால அவர் கிரியேட் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் தமிழ் சினிமாக்கு ஒரு மியூசிக்கல் ரெவல்யூஷனா மாறிச்சு. ரோஜா படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்குறாரு ஏஆர் ரஹ்மான். லஹாரி மியூசிக்ல டாப் 10 பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஆல் டைம்ல ரோஜா மூவி சாங்ஸும் இருக்கு. நீங்க தமிழ் சினிமா மியூசிக்க பிஃபோர் ரோஜா ஆஃப்டர் ரோஜான்னு பிரிக்கலாம். ரோஜா படத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க போட்ட எல்லா சாங்ஸ்லயும் கிளாரிட்டி இருக்காது. சேஞ்ச் ஆஃப் சவுண்ட், அவர் ஒரு புது சவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாரு. கேட்ட உடனே தெரியும் அது ஓல்ட் சாங்னு. எக்கோ அடிக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகும். பட் ஆஃப்டர் ரோஜா மூவி சினி மியூசிக் 20 ஆண்டு காலம் கழிச்சு ரஹ்மான் ஒருத்தர் வரும்பொழுது சவுண்ட் டிஜிட்டல் ஆயிருச்சு, டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுச்சு. ரோஜா படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ரஹ்மானோட ஹெல்ப்பால நல்ல மியூசிக் போட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏஆர் ரஹ்மானுக்கு ரோபோட்டிக்ஸ், பிசிக்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி மேல ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸை ஃபாரின்ல இருந்து இம்போர்ட்